உண்மையாவே இந்த வீடியோவை விஜய் அவர்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. கல்விக்காக இவ்வளவு பெரிய விழாவை எடுத்து தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிப்பு கொடுக்கிறார் என்றால் எந்த இயக்கம் நடத்தியது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏதாவது ஒரு இயக்கம் சொல்லுங்க. இத்தனை வருஷமா விஜய் எங்க போயிருந்தார்? இந்த 3 வருஷமா தான் அவருக்கு இந்த இவங்க எல்லாம் 10th + 2 பாஸ் பண்றது தெரியுதா? பிறக்கும் போதே எல்லாரும் எதையும் செஞ்சிட முடியாதுல்ல. ஏன் ஆட்சியாளர்கள் செஞ்சாங்களா? ஆண்டவர்கள் செஞ்சாங்களா? ஆண்ட பரம்பரை செஞ்சிச்சா? யார் செஞ்சா? எல்லா கட்சிக்கும் மாணவர் பிரிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மடையர் பிரிவுன்னு மாத்திக்கங்க. அவங்க கட்சியில என்ன செஞ்சீங்க கல்விக்காக? ஏதோ சோப்புட்டப்பா தகரட்டப்பா கொடுக்கல. வைடூரியங்களை அழகு பார்த்து கொடுத்திருக்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் மட்டுமல்ல கல்வித்தளத்திலும் உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று. இன்னைக்கு இருக்கிற கல்வித்துறை அமைச்சர்லாம் என்ன பண்றான்னு நம்மளுக்கு பார்க்கணும். நல்ல கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவங்க எல்லாம் பாடம் படிச்சுக்கணும் தமிழக வெற்றி கழகத்துக்கு. விஜய் அவர்களுக்கு ஆமா, அனைத்து மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, சரியா தானே சொல்றாரு. வளரும் தலைமுறைகளை இந்த தேசத்தின் தலைவர்களாக அவர் பார்க்கிறார். என்ன தப்பு இதுல இருக்கு? அவர் தலைவர்களை உருவாக்குகிறார். மாணவர்கள் பருவத்திலேயே தலைவர்களை உருவாக்குகிற மிகப்பெரிய ஒரு விடயத்தை